அதாவது நாம் இப்போ தொகைநிலை தொடர் படித்தோம். தொகைநிலைனா மறைந்து வருவது, தொகாநிலை மறையாமல் வருவது. இரண்டு சொற்களுக்கு இடையே எழுவாய் பயனிலை இரண்டிற்கும் இடையே எவையும் மறையாமல் அவ்வாறு வெளிப்பட்டு வருவது தான் இந்த தொகாநிலை தொடர் எனப்படுகிறோம். இது பார்த்தீங்கன்னா 9 வகையாக கொடுக்கப்பட்டிருக்க போர்டில் பார்த்துங்க. நீங்களே இதில் பார்த்தீங்கன்னா எது முன்னால் வருதோ அந்த தொடர் என்று சொல்கிறோம். இப்போ எழுவாயை தொடர்ந்து பயனிலை முடிந்தால் அது எழுவாய் தொடர் என்று சொல்கிறோம். எழுவாயை தொடர்ந்து இப்போ பாருங்க, கபிலன் வந்தான். கபிலன் என்பது எழுவாய். எழுவாயை தொடர்ந்து பயனிலை அமைந்ததுனால இது எழுவாய் தொடர் என்று நாம் சொல்கிறோம். எதை தொடர்ந்து வருதோ, முதல்ல எது அமைதோ அதை தொடர்ந்து வருவது தான் நாம் அந்த தொடராகவே அதுக்கு பெயர் வைக்கிறோம். எழுவாய் தொடர்னா என்ன அப்படின்னா, எழுவாயை தொடர்ந்து பயனிலை அமையணும், முதல்ல எழுவாய் வரணும், வந்தால்தான் அது எழுவாய் தொடர் என்று நாம் சொல்கிறோம். பார்த்துங்க ஒவ்வொன்றையா. எழுவாய் தொடர் கபிலன் வந்தான். இங்கே பார்த்தீங்கன்னா எழுவாயை தொடர்ந்து பயனிலை அமைந்தது. கபிலன் வந்தான், இது எழுவாய், இது பயனிலை. எழுவாயை தொடர்ந்து அமைந்ததுனால இது எழுவாய் தொடர் என்று நாம் சொல்கிறோம். அடுத்ததாக பாருங்க, விழி தொடர் என்று சொன்னால் கதிரவா, இதுதான் விழி. கதிரவா வா. விழி என்பது ஓசை அதிகமாக வரக்கூடியது. விழியை தொடர்ந்து அதனுடைய பொருட்குரிய சொல்லானது அமைந்திருப்பதனால, விழியை தொடர்ந்து வந்திருப்பதனால இது விழித்தொடர். எதனை தொடர்ந்து எது எழுவாயாக அமைகின்றதோ அந்த தொடர் என்று நாம் சொல்கிறோம். எந்த தொடர் என்று பார்க்கும்போது முதல்ல எது அமைந்திருக்குது, எது முற்றா, முற்றுனா முற்று தொடர் என்று சொல்கிறோம். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா விழி தொடர் என்பது விழி சொல்லை தொடர்ந்து அதனுடைய பயனிலையாக வா என்பது அமைந்துள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா விழி தொடரே இதான். பார்த்தீங்கன்னா விழி என்பது இந்த எழுவாய் தான் விழி. கதிரவா என்பது தான் விழி, வா என்று தான் அழைக்கப்படுகின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா கதிரவா என்பது விழி, விழியை தொடர்ந்து அமைந்ததுனால இது விழித்தொடர். வினை முற்று தொடர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே எழுவாய் தான் முன்னாடி இருக்கும். இங்கே பாருங்க பயனிலை முன்னாடி வந்திருக்குது, அதனால இது முற்று. முற்று பெறக்கூடிய வினை சொல் இதான். கண்டேன் சீதையை, சீதையை கண்டேன் என்று தான் வரணும். இங்கே முற்று முன்னாடி வந்திருக்கிறதுனால வினை முற்று தொடர். வினைமுற்றை தொடர்ந்து எழுவாய் அமைந்துள்ளது. வினைமுற்றை தொடர்ந்து எழுவாய் அமைந்துள்ளது, அதனால இது வினைமுற்று தொடர் என்று நாம சொல்றோம்.